ஹாய், இன்றைக்கான பாக்கியலக்ஷ்மி ரிவ்யூ பார்க்கலாம். ஜெனி வந்து செலியன் மேலே வந்து சந்தேகப்பட்டு உன்னோட லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் ஷேர் பண்ணுறாரு. அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அம்மா தாத்தா எல்லோரும் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒர்க்கு டென்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் எழிலும் வராரு. அவர் வந்து என்னோடய கதையெல்லாம் முடிச்சிட்டேம்மா, நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பாக்கியா வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. எப்பவும் போக மாட்டியே, இன்றைக்கி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் அத்தையை பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா கேட்குறாங்க, அத்தை இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு வருத்தமாக இருக்காமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே ஈஸ்வரியும் வராங்க. சாமியும் கூப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. பாக்கியாவை பார்த்து பேசுகிறாங்க. நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா அத்தை அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தாங்க அத்தை, உங்களுக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. எனக்கெலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பாக்கியா சொல்கிறாங்க, உங்களுக்கு பிடிச்ச பொங்கலும் மெதுவடையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அத்தை, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி இருந்தாலும் எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடலைன்னா இங்கேயே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடை வச்சுட்டு பாக்கியா எழுந்திரிச்சு போயிடுறாங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுறாங்க. ஈஸ்வரி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து பாக்கியா வந்து எட்டியிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சோன்னா கிட்ட வந்து யாரோ என்னோடய சாப்பாடு வேணான்னு சொன்னாங்க, இப்போ சாப்பிட்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி வீட்டில் எல்லாமே நல்லா தான் இருக்குது பாக்கியா, ஆனால் சாப்பாடு தான் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி கிச்சன்லேருந்து சாப்பாடு கொடுத்து விடுறான், இருந்தாலும் எனக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க அத்தை அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை கோபி வருத்தப்படுவான், நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் கோபி வந்துடுறாரு. கோபி வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ கோபிக்கிட்ட ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாக்கியா ரொம்ப நல்லவ, எனக்கு சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேனேம்மா கிச்சன்லேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா, அது வந்து ஹோட்டல் சாப்பாடு, வீட்டு சாப்பாடு கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியாவுக்கு என் மேலே ஒரு தனி பாசம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. வரும்போது பார்த்தா பார் மூடி கிடக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியலை அப்படின்னு உள்ளே போயிடுறாங்க. செல்வியை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னாச்சு பார் மூடி கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னான்னு தெரியலக்கா, காலையில் நிறைய பேர் வந்தாங்க, வந்துட்டு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் யாரை வந்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பார் ஓனரும் வர்றாரு. உங்களுக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் தானே, பாரை இழுத்து மூடியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சுன்னு கேட்கும்போது பக்கத்தில் ஸ்கூலு கோயிலெலாம் இருக்குது அப்படின்னு மூடிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு பாக்கியாவை கேட்குறாரு. இல்லை சார், நாங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிளான் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாக்கியா சமைச்சதுக்கு காசு கொடுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது, பாரே முடியாச்சு அப்படின்னு அவர் போயிடுறாரு. பாக்கியாவுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது, பணம் வாங்குறது எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதோட அந்த ப்ரோமோ முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்ச்.